ஹே மை லவ்ஸ், இன்னைக்கு நம்ம 2025 வெளியான கீதா வைபவ் அப்படின்ற ஒரு கன்னட படத்தை பத்தி தாங்க பார்க்க போறோம். இந்த படம் ஒரு தரமான முன்ஜென்ம கதைங்க. முன்ஜென்ம சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஆர்வம் இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம சேனல்ல நிறைய பேர் இருக்கிறீங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு படம் தாங்க இது. இந்த படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, நம்ம ஹீரோனுக்கு ரீசெண்டா ஆக்சிடென்ட் நடந்து அந்த ஆக்சிடென்ட்டின் மூலமா முன்ஜென்ம ஞாபகங்கள்லாம் வந்திருக்குதுங்க. முன்ஜென்மத்துல நம்ம ஹீரோன் ஒரு பையனை காதலிச்சிருந்திருக்காங்க. சோ அந்த பையனை இப்ப பிரசன்ட்ல மீட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. கிட்டத்தட்ட இவங்க மீட் பண்றது 3வது ஜென்மம் அப்படின்றதையும் மென்ஷன் பண்றாங்க. இதுல துரதிர்ஷ்டவசமான விஷயம் என்ன அப்படின்னா, இவங்களோட முதல் ஜென்மத்துல ஒருத்தர் கொடுத்த சாபத்தின் காரணமா அடுத்தடுத்த ஜென்மத்துல இவங்க 2 பேர்த்தனால சேர முடியாம போச்சுங்க. ப்ளீஸ் இந்த ஜென்மத்திலேயாவது நம்ம சேருவோமா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் தன்னோட முன்ஜென்ம காதலனை நேர்ல மீட் பண்றாங்க. ஹீரோயின் தன்னோட முன்ஜென்ம ஞாபகங்களை எல்லாம் ஹீரோ கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணா நம்ம ஹீரோ அதை நம்புற மாதிரி இல்லைங்க, மாறா அட்வான்டேஜ் எடுத்துக்கிறதுக்கு தான் ட்ரை பண்றாரு. இது எல்லாத்தையும் ஹீரோக்கு புரிய வச்சு 3வது ஜென்மத்திலேயாவது ஒன்னு சேர்ந்தாங்களா இல்லையா, இவங்களுக்கான சாப விமோச்சனம் கிடைச்சதா இல்லையா அப்படின்றது தான் மொத்த படமே. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டைன்மெண்ட். நான் தான் சரண். வாங்க வீடியோக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஹீரோட ஃப்ரெண்டு சோஷியல் மீடியா யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த சோஷியல் மீடியால ஹீரோடைய முக அமைப்பு கொண்ட ஒரு ஸ்கெட்சை ஹீரோட ஃப்ரெண்டு கவனிக்கிறாருங்க. ஒரு பொண்ணு தான் இந்த ஸ்கெட்சை வரைஞ்சு போஸ்ட் பண்ணி இருந்திருக்கா. இந்த முக அமைப்பு கொண்ட நபரை நான் மீட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி போஸ்ட் பண்ணிருப்பா. இந்த ஸ்கெட்ச்ல இருக்கக்கூடிய முகம் அப்படியே நம்ம ஃப்ரெண்டு மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு இந்த விஷயத்தை ஹீரோ கிட்ட சொல்றாருங்க. நம்ம ஹீரோ பத்தி சொல்லணும் அப்படின்னா, சினிமால VFX எல்லாம் பண்ணுவாங்க இல்லையா, அந்த VFX ஸ்டுடியோல ஒர்க் பண்ணிட்டு இருக்காருங்க. நிறைய திரைப்படங்களுக்கு VFX ஒர்க் எல்லாம் பண்ணி கொடுத்துட்டு இருக்காரு. இப்ப ஹீரோட ஃப்ரெண்டு கால் பண்ணி உனக்கு ஆதினிகா தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது, நம்ம ஹீரோ சினிமா ஃபீல்டுல இருக்கிறதுனால ஆதினிகா அப்படின்றது புது படத்தோட பேரா இல்ல தியேட்டரா இல்ல ஏதாவது ஸ்டுடியோ பேரா அப்படின்னு கேட்க, டேய் அது ஒரு பொண்ணு பேருடா, உனக்கு அந்த பொண்ணு தெரியுமா தெரியாதா அப்படின்னு கேட்க, எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. அப்பதான் ஹீரோட ஃப்ரெண்டு விஷயத்தையே சொல்றாரு. உன்னோட முகத்தை ஸ்கெட்சா வரைஞ்சு ஆதினிகா அப்படின்ற ஒரு பொண்ணு சோஷியல் மீடியால போஸ்ட் போட்டிருக்காடா. இந்த ஸ்கெட்ச்ல இருக்கக்கூடிய நபரை பத்தின டீடைல் ஏதாவது தெரிஞ்சதுன்னா எனக்கு இன்ஃபர்மேஷன் கொடுங்க, நான் உடனடியாக அந்த நபரை மீட் பண்ணணும் அப்படின்னு போஸ்ட் பண்ணி இருக்கிறதா சொல்றாருங்க. அப்போ ஒன்று பண்ணு, அந்த பொண்ணு கிட்ட நம்பர் வாங்கி அனுப்பு, நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்ல ஹீரோடைய ஃப்ரெண்ட் என்ன பண்றாருன்னா ஆதினிகா கிட்ட சாட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஆதினிகாவும் நம்பர் அனுப்புறாங்க. இவர் உடனடியாக ஃபோன் பண்ணி நீங்க Facebookல ஒரு ஸ்கெட்ச் ஒன்று போட்டிருந்தீங்க இல்லையா, அந்த ஸ்கெட்சை பத்தி பேசுறதுக்காக தான் கால் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாக்டா அந்த ஸ்கெட்ச்ல இருக்கக்கூடிய நபரே தான் வேணுமா இல்ல அதே மாதிரி பிளாஸ்டிக் சர்ஜரி எல்லாம் பண்ணி மேக்கப் எல்லாம் பண்ணி ஒரு ஆள் வந்து நின்னா ஓகேவா அப்படின்னு கேட்க ஹீரோயின் டென்ஷன் ஆயிடுறாங்க. பேசிக்கா நம்ம ஹீரோயின் கிட்ட கடலை போடணும் அப்படின்றதுக்காகவே நிறைய பேர் இந்த மாதிரி கால் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு இந்த மாதிரி கால் பண்ணாதீங்க, எனக்கு அந்த ஸ்கெட்ச்ல இருக்கக்கூடிய நபரே தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாங்க. திரும்பவும் ஹீரோடைய ஃப்ரெண்டு கால் பண்றாரு. மறுபடியும் நான் தாங்க பண்ணிருக்கேன், உங்க போன்ல பேலன்ஸ் இல்லாம கட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல ஹீரோயின் சொல்றாங்க, நானா தாங்க கட் பண்ணேன், அன்வான்டா கால் பண்ணி தொல்லை பண்ணிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்ல, ஏங்க கட் பண்ணிடாதீங்க, நீங்க வரைஞ்சு போட்டிருக்கீங்க இல்லையா, எக்ஸாக்டா அதே மாதிரி தாங்க என் ஃப்ரெண்டு இருப்பான், நான் வேணா நம்பர் கொடுக்குறேங்க, நீங்க பேசி பாருங்க அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டு சொல்றாருங்க. அதுக்கப்புறம் இவங்க அந்த VFX ஸ்டுடியோல ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோக்கு போன் கால் வரும். யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் தான். அந்த பொண்ணு தாண்டா கால் பண்றா அப்படின்னு சொல்ல பேசு அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ அட்டென்ட் பண்ணி ஹலோன்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோனுக்குள்ள ஒரு உள்ளுணர்வு தோணுதுங்க, நம்ம தேடிட்டு இருக்கக்கூடிய பையன் இவன் தான் அப்படின்ட்டு. ஹீரோ சொல்றாரு, என் பேரு புராதன், என்னோட ஃப்ரெண்டு தான் சொன்னா என்னோட முகத்தை ஸ்கெட்சா வரைஞ்சு சோஷியல் மீடியால போட்டிருக்கீங்கன்ட்டு, அதுவும் மீட் பண்ணணும்லாம் போஸ்ட் பண்ணிருந்தீங்களாமா அப்படின்னு சொல்ல ஆமாங்க அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்றாங்க. எங்க மீட் பண்ணணும், எப்ப மீட் பண்ணணும்னு சொல்லுங்க, காஃபி டே, ஸ்டார்பக்ஸ் எதுவா இருந்தாலும் ஓகே அப்படின்னு சொல்ல ஹீரோயின் சொல்றாங்க, என்னால வெளியில எல்லாம் வர முடியாதுங்க, ஒன்னு பண்ணுங்க, நீங்க என்னோட வீட்டுக்கு வந்துருங்க, என்னோட வீட்டோட லொகேஷனை நான் அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்ல அந்த லொகேஷனை ஹீரோ கிளிக் பண்ணி பார்த்தா கூர்க்குன்னு போட்டிருக்கு. இங்க இருந்து ரொம்ப தூரம் டிராவல் பண்ண வேண்டியதா இருக்குதுங்க, அவ்வளவு தூரம் போகணுமா, முடியாது அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. ஹீரோடைய ஃப்ரெண்ட் என்ன சொல்றாருன்னா, டே அங்க கிளைமேட் எல்லாம் நல்லா இருக்கும், ஒரு அழகான பொண்ணு வேற ஒன்னு கூப்பிடுது, ஜாலியா இருந்துட்டு வருவியா, அதை விட்டுட்டு இந்த மாதிரியான சான்ஸ் எல்லாம் தட்டி கழிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்றாரு. ஆனா ஹீரோ என்ன நினைக்கிறாருன்னா, இங்க இருந்து கூர்க் அப்படின்றது ரொம்ப லாங்கு, அவ்வளவு தூரத்துக்கு என்ன வர சொல்லி இருக்குது அப்படின்னா கண்டிப்பா இது ஒரு டிராப்பா தான் இருக்கும், தேவையில்லாம இதுல சிக்கிக்க வேணாம் அப்படின்னு ஹீரோ சொல்றாரு. ஆனா ஹீரோடைய ஃப்ரெண்டு பைக்ல ஜாலியா போயிட்டு வரலாம்டா, எதுக்குடா நீ பயந்து சாவற, அந்த பொண்ணே சிக்னல் கொடுக்குதுல்ல அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. இப்ப ஹீரோடைய அப்பா அம்மா பத்தி சொல்லணும் அப்படின்னா 2 பேருமே ரொம்ப ப்ரொஃபஷனலான ஆட்கள். ஹீரோடைய அப்பா பாத்தீங்கன்னா இப்போ ஒரு புக் ஒன்று எழுதி இருக்காருங்க, அதை லான்ச் பண்ண போறாங்க. சோ அந்த லான்ச் ஈவென்ட்டுக்கு ஹீரோவை கூப்பிடும் போது ஹீரோ வரல அப்படின்றாரு. அதற்கான காரணம் அங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க, நீங்க ரொம்ப ப்ரொஃபஷனலான ஆட்களா இருக்கிறீங்க, நான் வந்து இப்படி இருக்குன்னு சொல்லி என்ன ஏதாவது சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் நான் அப்செட் ஆவேன், டிப்ரெஷனுக்குள்ள போவேன், சைக்காட்ரிஸ்ட பாக்குற மாதிரி எல்லாம் ஆகும், அதனால நான் எதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல 1 வீக் டைம் இருக்கு, நல்லா யோசிச்சு சொல்லு அப்படிங்கும் போது இல்ல நான் ஒரு பொண்ணை பாக்குறதுக்காக போறேன்ட்டு கிளம்புறாரு. பொண்ணை பார்க்க போறியா அப்படின்னு அம்மா ஷாக்கிங்கா கேட்க போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் என்னன்னு நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து நம்ம ஹீரோவும் ஹீரோட ஃப்ரெண்டும் கிளம்புறாங்க. நேரா பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு கடைக்கு போறாங்க. அங்க போய் ப்ரொடெக்ஷன் பேக்கெட்லாம் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. கடைக்காரரும் எடுத்து கொடுத்துக்கிட்டு இருப்பாரு. அந்த நேரம் பார்த்து ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. நீ இன்னாரோட பையன் தானப்பா அப்படின்னு சொல்லி பேச்சு கொடுக்க, ஐயோ அவர் பார்த்தா பெரிய பஞ்சாயத்து ஆயிருமே அப்படின்னு சொல்லிட்டு, யோ நான் உங்ககிட்ட பூஸ்ட் பேக்கெட் தானே கேட்டேன், நீ என்ன கொண்டாந்து கொடுக்குற அப்படின்ற மாதிரி அந்த கடைக்காரர் கிட்ட சண்டை போட்டுட்டு பூஸ்ட் பேக்கெட் வாங்கிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுவாங்க. அதுக்கப்புறம் தொடர்ந்து நம்ம ஹீரோவும் ஹீரோட ஃப்ரெண்டும் டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பாதி வழியிலேயே ஹீரோட ஃப்ரெண்டு இறங்கிக்கிறாருங்க. இதுக்கப்புறம் நீ போயிட்டு வா, ஏன்னா அந்த பொண்ணு உன்னதான வர சொன்னா அப்படின்ட்டு. ஆனா ஹீரோக்கு அந்த பொண்ணை பார்க்க போறதுக்கு ரொம்பவே பயமா இருக்குதுங்க. இவ்வளவு
தூரம் டிராவல் பண்ணி வந்திருக்கோம், இது கண்டிப்பா டிராப்பா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, சினிமால காட்டுற மாதிரி எல்லாம் வர வச்சு பணம் நகை இது எல்லாத்தையுமே புடுங்கிட்டு விட்டுட்டாங்கன்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லி ஹீரோ யோசிக்கிறாருங்க. ஹீரோட ஃப்ரெண்ட் என்ன சொல்றாருன்னா, உன்னுடைய போன்ல வந்துட்டு ஸ்பீட் டயல்ல என்னோட நம்பரை சேவ் பண்ணி வச்சுக்கோ, ஏதாவது எமர்ஜென்சினா டக்குன்னு பிரஸ் பண்ணிரு, நான் உடனடியாக வந்துடுறேன், நான் நியர்பைலேயே இருக்கிறேன். அது மட்டும் இல்லாம நம்ம ஒரு டைம் லைனை செட் பண்ணி வச்சுக்கலாம், அந்த டைம் லைனுக்குள்ள நீ ரிட்டர்ன் வரலனா நான் அந்த இடத்துக்கு வந்துடுறேன், கடையில் நீ சேஃபா தான் இருக்கிற அப்படின்னா நீ மெசேஜ் போடு, நான் வரல அப்படின்ற மாதிரி ஹீரோட ஃப்ரெண்ட் சொல்றாரு. சரின்னு கேட்டுட்டு நம்ம ஹீரோவும் தனியா அந்த பொண்ணை மீட் பண்றதுக்காக போறாருங்க. அந்த வீட்டு கதவை தட்டின உடனே நம்ம ஹீரோயின் டோர் ஓபன் பண்றாங்க. ஹீரோனை பார்த்த உடனே ஹீரோக்கு ரொம்ப பிடிச்சு போகுது. பேருக்கு ஏத்த மாதிரியே இந்த பொண்ணு அழகா தான் இருக்கிறா அப்படின்னு சொல்ல ஹீரோனு உள்ள வர சொல்றாங்க. ஹீரோ அந்த வீட்டுல இருக்கக்கூடிய பொருட்களை எல்லாம் பார்க்கும்போது ஒரு செகண்ட் பயப்படுறாரு. கொஞ்சம் ஹாரரபிளான பொருட்களை தான் அந்த இடத்துல வச்சிருப்பாங்க. டீயா காஃபியா அப்படின்னு கேட்க பால் கொண்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல சரின்னு கேட்டு நம்ம ஹீரோனும் உள்ள போவாங்க. இந்த கேப்ல பாத்தீங்கன்னா ஹீரோ அங்க இருக்கக்கூடிய நியூஸ் பேப்பரை பாப்பாரு. ஹீரோ எப்படி ஹீரோயினை பாக்குறதுக்காக வந்தாரோ அதே மாதிரி ஒரு பொண்ணு ஒரு பையனை வர சொல்லி அந்த பையனோட கதையை முடிச்சிட்டா அப்படின்ற மாதிரி நியூஸ் பேப்பர்ல வந்திருக்கும். இது என்னடா அது நம்ம கதை மாதிரியே இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோ பயப்படுறாரு. கரெக்டா நம்ம ஹீரோயின் வெளியில வராங்க. என்ன பார்த்துட்டு இருக்கீங்க, ராசி பலனா, உங்க ராசி என்ன, நட்சத்திரம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோ சொல்றாரு. கண்டினியூவா அந்த ராசி பலன் பார்க்கலாமா அப்படின்னு கேட்க இல்லங்க வேண்டாங்க, அதுல ஏடா கூடமா ஏதாவது போட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்த வேலையை பார்க்கலாம் அப்படின்னு ஹீரோ சொல்றாரு. சரி வாங்க வெளியில போய் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் வெளியில நின்று அந்த மலையை ரசிச்சுட்டே பேச ஆரம்பிக்கிறாங்க. நான் வந்ததுல இருந்து பாக்குறேன் வீட்டுல நீங்க மட்டும் தான் இருக்கீங்க, அம்மா அப்பா எங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க ஒரு ஃபேமிலி கேதரிங்காக வெளியில போயிருக்காங்க அப்படின்னு சொல்ல ஓ அப்ப பிளான் பண்ணி தான் நீ வர சொல்ல இருக்கிற அப்படின்னு சொல்ல என்னது அப்படின்னு ஹீரோயின் கேட்க ஒண்ணு இல்லங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு அந்த பால்ல இவர் வாங்கிட்டு வந்தார் இல்லையா பூஸ்ட் பாக்கெட், அதை மிக்ஸ் பண்ணி குடிச்சுக்கிட்டு இருப்பாரு. சரி உங்க அம்மா அப்பா என்ன பண்றாங்க அப்படின்னு ஹீரோயின் கேட்க ஹீரோ சொல்றாரு என்னோட அம்மா அப்பா ரெண்டு பேருமே டாக்டர்ஸ், அம்மா ஐ ஸ்பெஷலிஸ்ட், அப்பா வந்து சைக்காட்டிஸ்டா இருந்துட்டு இருக்காரு, ஆனா இவரு மட்டும் விஎஃப்எக்ஸ் ஸ்டுடியோல ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதா சொல்றாருங்க. சரி என் கதையை விடுங்க, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது அப்பதான் நம்ம ஹீரோயின் சொல்றாங்க ஹீரோன் ஒரு அக்ரிகல்ச்சர் ஸ்டூடெண்டா, அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு பெயிண்டிங்ஸ்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதுனால இந்த மாதிரி ஸ்கெட்ச் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறதா சொல்றாங்க. சரி நம்ம வந்ததுல இருந்தே இப்படியே பேசிக்கிட்டு இருக்கிறோம், மெயின் மேட்டருக்கு வரலாம் அப்படின்னு சொல்ல ஹீரோன் தயங்கிட்டே ஒரு விஷயத்த சொல்றாங்க. நான் இப்ப சொல்ல போற விஷயத்த நீ நம்புவியா மாட்டியான்னு எனக்கு தெரியல அப்படின்ட்டு. என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும்போது ஆக்சுவலா இது நம்ம மீட் பண்ற முதல் டைம் கிடையாது, இதுக்கு முன்னாடியே நம்ம மீட் பண்ணிருக்கிறோம் அப்படின்னு சொல்ல ஹீரோக்கு ஒண்ணுமே புரியலங்க. எப்ப மீட் பண்ணோம் அப்படின்னு யோசிக்கிறாரு. அப்பெல்லாம் கிடையாது, முன் ஜென்மத்துல மீட் பண்ணிருக்கிறோம் அப்படின்னு சொல்ல ஹீரோ சிரிக்கிறாருங்க. உடனே ஹீரோன்னு சொல்றாங்க நான் இந்த விஷயத்தை யார்கிட்ட சொன்னாலும் எல்லாரோட ரியாக்ஷனும் இப்படிதான் இருந்திருக்கு, ஆனா நான் சொல்றத நம்பு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுடைய முதல் ஜென்மத்துல என்ன நடந்தது அப்படின்றத டீடைல்டா ஹீரோன் எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவங்களோட முதல் ஜென்மத்துல இவங்க தேவலோகத்தை சார்ந்தவங்களா இருந்துட்டு இருந்திருக்காங்க. தேவலோகத்துல இருக்கிற எல்லாருமே பாத்தீங்கன்னா இந்த பார்க்கடலை கடைஞ்சு அதுல இருக்கக்கூடிய அமிர்தத்தை எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களுடைய முயற்சி பலன் அளிச்சு அமிர்தம் கிடைச்சதுன்னா அந்த அமிர்தத்தை அவங்க அருந்தறதன் மூலமா அவங்களுக்கு சாகா வரம் கிடைக்குங்க. யார் என்ன செஞ்சாலும் தேவலோகத்துல இருக்கிறவங்களுக்கு சாவே கிடையாது. ஒரு பக்கம் எல்லாரும் அமிர்தத்தை எடுக்கிறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்காங்களா, இன்னொரு பக்கம் அந்த புறத்துல நம்ம ஹீரோன் உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா தேவலோகத்துல இருக்கக்கூடிய தேவகுமாரியா இருக்கிறாங்க. அங்க வேலை பார்க்கறவங்க நம்ம ஹீரோனை வாழ்த்தி வணங்கிட்டு உங்களுக்கு திருமண வயசு வந்துருச்சு, உங்களை பொண்ணு பாக்குறதுக்காக தேவகுமாரர்கள் நிறைய பேர் வந்தாங்க, ஆனா பாக்குறவங்களை எல்லாம் நீங்க நிராகரிச்சிட்டீங்க, உங்களோட மனசுக்குள்ள அப்படி யாருதான் இருக்கிறா, நீங்க யார மனசுல வச்சுட்டு இவங்களை எல்லாம் நிராகரிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்க நம்ம ஹீரோயின் சொல்லிடுறாங்க போதும் போதும் நீ என்ன பாராட்டினதெல்லாம் போதும், வேலை நிறைய இருக்குது, நீ போய் அந்த வேலையை பாரு அப்படின்னு மழுப்பிடுவாங்க. சோ எதையுமே சொல்ல மாட்டாங்க. அப்ப நம்ம ஹீரோனுடைய மனசுக்குள்ள யாரோ ஒருத்தங்க இருக்காங்க அப்படின்றது தெளிவா தெரியுது. அங்க கட் பண்ணா ஒரு ராட்சசனை நம்ம கிட்ட காட்டுறாங்க. இந்த ராட்சசன் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோன் இருக்கக்கூடிய இடத்துக்கு வராருங்க. அந்த புறத்துல இருக்கக்கூடிய பணிப்பெண்கள்லாம் இந்த ராட்சசனை பார்த்து பயந்து ஓடுறாங்க. இவர் சிரிச்சுக்கிட்டே நேரா நம்ம ஹீரோனை பாக்குறதுக்காக வராரு. நம்ம ஹீரோனுடைய அழகை புகழ்ந்து பாடுறாருங்க. அப்பதாங்க விஷயமே தெரிய வருது, அந்த ராட்சசன் வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோவுடைய முன்ஜென்மம் தான். அப்பதான் இன்னொரு விஷயமும் தெரிய வருது, நம்ம ஹீரோனோட மனசுல இருக்கக்கூடிய அந்த நபர் வேற யாரும் கிடையாது, இந்த ராட்சசன் தான். இதுல பிரச்சனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் தேவலோகத்தை சார்ந்தவங்க, ஆனா நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அசுரகுலத்தை சார்ந்தவரு. அந்த டைம்லயே பாத்தீங்கன்னா சமூக விட்டு சமூக காதல்லாம் இருந்திருக்குன்னா பாத்துக்கோங்களேன். தேவலோகத்தை சார்ந்த நம்ம ஹீரோனுக்கு எப்படி ஒரு அசுரன் மேல காதல் வந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு முறை அசுரர்கள் அந்த புறத்துக்குள்ள நுழைஞ்சு ப்ராப்ளம் பண்ணி இருந்திருக்காங்க. அந்த இடமே தீப்பற்றி எரிய ஆரம்பிச்சிருந்திருக்குதுங்க. அந்த இடத்துக்கு வந்த நம்ம ஹீரோ இருக்கிறார் இல்லையா, ஹீரோனை காப்பாத்திட்டு நடந்த விஷயத்தை தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க மறந்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்திருப்பாரு. அந்த மூமெண்ட்ல இருந்து நம்ம ஹீரோனுக்கு ஹீரோவை ரொம்ப பிடிச்சு போயிருந்திருக்குங்க. ஹீரோனுடைய உயிரை இவர் காப்பாத்தினதுனால ஹீரோனுக்கு இவரை ரொம்பவே பிடிச்சு போயிருது. அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் காதலிக்க ஆரம்பிச்சிருந்திருக்காங்க. சோ இந்த காதல் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது. சோ இவங்களுடைய காதல் விவகாரம் தேவலோகத்துல இருக்கக்கூடிய யாருக்குமே தெரியாது. இப்போ இந்த அமிர்தத்தை எடுக்கிறதுக்காக போயிருந்தாங்க இல்லையா தேவலோகத்தை சார்ந்தவங்க, அவங்க எல்லாம் ரிட்டர்ன் வராங்க. சோ அவங்களுக்கு அந்த அமிர்தம் கிடைச்சிருச்சுங்க. அந்த வகையில நம்ம ஹீரோனுடைய அண்ணா அந்த இடத்துக்கு வராருங்க. சோ இந்த தகவலை தெரிஞ்சுக்கிட்ட நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா நீ இந்த இடத்துல இருக்கிறது சேஃப் கிடையாது, அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு அமிர்தமும் கிடைச்சிருச்சு, அந்த அமிர்தத்தை அவங்க பருகிறதன் மூலமா அவங்க கடவுள் நிலையை அடைஞ்சிருவாங்க, நீ போய் ஒளிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோனுடைய அண்ணா வராருங்க. தன்னுடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்திக்கிட்டு இருக்கிறாரு. இந்த மாதிரி அமிர்தம் கிடைச்சிருச்சு, தேவலோகத்துல இருக்கக்கூடிய எல்லாருமே அந்த அமிர்தத்தை பருகுங்க அப்படின்ட்டு. அந்த அமிர்தத்தை பருகிறதன் மூலமா சாகா வரம் கிடைக்கும். இந்த அமிர்தத்தை குடிச்சதுக்கு அப்புறம் தேவலோகத்தை சார்ந்தவங்களை யாருமே கொல்ல முடியாது, கடவுள் நிலையை அடைஞ்சிட்டோம். இந்த அமிர்தத்தை எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணும்போது எல்லா கடவுளும் வந்தாங்க, பரமசிவன்
பரமசிவனே இறங்கி வந்து இந்த வரத்தை கொடுத்தாரு அப்படின்னு அங்க நடந்த எல்லா விஷயத்தையுமே நம்ம ஹீரோயின் கிட்ட அவர் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருப்பாருங்க. அதுக்கப்புறம் ஹீரோனுக்கும் அந்த அமிர்தத்தை கொடுக்கலான்னு வரும்போது அந்த இடத்துல ஏதோ ஒன்று தப்பா இருக்கு அப்படின்ட்டு அண்ணா உணர்றாரு. சோ இங்க ஒரு வாசனை அடிக்குது. அந்த வாசனை அது வந்து அசுரகுலத்தை சார்ந்தவங்களுடைய வாசனை, ரத்த வாசனை. இந்த இடத்துல அசுரகுலத்தை சார்ந்தவங்க யாரோ ஒருத்தங்க ஹைட் ஆயிருக்காங்க. அது யாரு அப்படின்றத கண்டுபிடிங்க அப்படின்ற மாதிரி சொல்லி தேட ஆரம்பிக்கிறாங்க. அங்க ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா நாம ஏன் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கணும், அவங்க கண்டுபிடிச்சு ஏன் அவங்க கண்ணு முன்னாடி நம்ம போய் நிக்கணும், நம்மளே போய் முன்னாடி நின்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவரே முன்னாடி வந்து நிக்கிறாரு. தெய்வத்தன்மை அப்படின்றது எல்லாருக்கும் ஈக்குவலான ஒரு வாய்ப்பை கொடுக்கறது தான். அந்த மாதிரி ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்க தரமாட்டேன்றீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுக்கு நம்ம ஹீரோனுடைய அண்ணா, நீ ஏன் ஒரு அசுரகுலத்தை சார்ந்தவன், உனக்கு இந்த இடத்துல இடமே இல்ல, உன்னை யார் இந்த இடத்துக்கு வர சொன்னா, இங்க இருந்து போயிரு அப்படின்னு சொல்லிட்டு பலார்னு ஒரு அற விட்டுறாருங்க. இந்த அசுரனுக்கு கோவம் வந்துருதுங்க. என்னையே கை வச்சிட்டல, நான் உன்னை என்ன அடி அடிக்கிறேன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவரும் திருப்பி அடிச்சிடுறாரு. அடிச்சதுல ஹீரோனுடைய அண்ணா அப்படியே கீழே விழுந்துடுறாரு. அசுரனுடைய பவர் முழுவதுமா ஒருத்தங்க மேல பயன்படுத்தினா அவங்க செத்தே போயிருவாங்க. அடிச்சதுக்கு அப்புறம் தான் ஹீரோ ரொம்ப ஃபீல் பண்றாரு. அவசரப்பட்டு கோவத்துல நான் உங்க அண்ணனை அடிச்சிட்டேன், அடிச்சதுல உங்க அண்ணன் செத்தே போயிட்டாரு, என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்றாரு. பட்டுன்னு ஹீரோனுடைய அண்ணா எழுந்து நிக்கிறாருங்க. அப்பதான் தெரிய வருது, சப்போஸ் அந்த அமிர்தத்தை குடிக்கிறதுக்கு முன்னாடி அவர் அடிச்சிருந்தாருன்னா அவர் இறந்தே போயிருப்பாரு. இந்த அமிர்தத்தை குடிச்சதுக்கு அப்புறம் அவருக்கு சாகாவரம் கிடைச்சிருச்சு இல்லையா, அதனால அவருக்கு உயிர் போவே இல்லைங்க. அவர் உயிரோட தான் இருக்கிறாரு. அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேருக்கும் தேவலோகத்துல பயங்கரமா சண்டை நடக்க ஆரம்பிக்குதுங்க. அந்த சண்டையில நம்ம ஹீரோனுக்கும் அடிபடுது. ஒரு கட்டத்துக்கு மேல நம்ம ஹீரோன் இவங்க ரெண்டு பேர்த்தையுமே தடுத்து நிப்பாட்டி, நாங்க ரெண்டு பேருமே மனப்பூர்வமா காதலிச்சுக்கிட்டு இருக்கிறோம், தயவு செஞ்சு எங்க ரெண்டு பேர்த்த நீங்களே சேர்த்து வச்சிருங்க அப்படின்ற மாதிரி அவங்க அண்ணா கிட்ட கேட்க, அவங்க அண்ணா யோசனை பண்ணிட்டு, சரி ஓகே நீ ஆசைப்பட்டல, இதுக்கு மேல சண்டை போட்டு எந்த பிரயோஜனம் கிடையாது, நானே உங்க ரெண்டு பேர்த்தோட காதலை அக்செப்ட் பண்ணி சேர்த்து வைக்கிறேன், வா நம்ம ரெண்டு பேரும் ஹக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை ஹக் பண்ணும்போது அங்க இருக்கக்கூடிய ஆளுங்க கிட்ட ஹீரோனுடைய அண்ணா ஆயுதத்தை தூக்கி வீச சொல்ல, அந்த ஆயுதம் பாத்தீங்கன்னா ஹீரோட வயித்துல குத்தி வெளியில வந்து ஹீரோனுடைய அண்ணா வயிற்றுலயும் குத்தி வெளியில வந்துருங்க. ஏத்துக்கிற மாதிரி சதி பண்ணி ஹீரோவோட கதையை முடிச்சிட்டாருங்க. ஹீரோனுடைய அண்ணாவை இறந்துருவாரு அப்படின்னு பார்த்தா அவர் வயித்துல இருக்கக்கூடிய அந்த ஆயுதத்தை அசால்ட்டா உருவி எடுக்கிறாரு. ஏன்னா அவரு தான் அந்த அமிர்தத்தை குடிச்சிட்டாரு, அதனால இதுக்கப்புறம் அவருக்கு சாவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. தன்னுடைய காதலனை கொன்னுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோன் பாத்தீங்கன்னா ரொம்பவே மனமுடிஞ்சு அழுவ ஆரம்பிக்கிறாங்க. சாவறதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ சொல்றாரு, இந்த ஜென்மத்துல நம்ம வேற வேறையா பிறந்து நம்ம ரெண்டு பேர்த்தனால சேர முடியாம போயிடுச்சு, இன்னும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் சரி நான் உன்னை தேடிக்கிட்டே தான் இருப்பேன், கண்டிப்பா உன்னை கண்டுபிடிச்சு நம்ம ரெண்டு பேரும் ஏதாவது ஒரு ஜென்மத்துல சேருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் இறந்து போறாரு. ஹீரோ இறந்து போனதுக்கு அப்புறம் எனக்கு பிடிச்ச ஒரு விஷயமே என்னை விட்டு போனதுக்கு அப்புறம் நான் ஏன் அந்த அமிர்தத்தை குடிச்சு சாகாவரத்தோட வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய மோதிரத்திலே பாத்தீங்கன்னா ஒரு விஷம் இருக்கும் போலங்க, பாம்போடைய விஷம், எமர்ஜென்சிக்கு பயன்படுத்துவாங்க போல. அந்த விஷத்தை நம்ம ஹீரோன் சாப்பிட்டு ஹீரோவோட நெஞ்சிலேயே விழுந்து இறந்து போறாங்க. இவங்க ரெண்டு பேரும் இறந்து போனதுக்கு அப்புறமும் பாத்தீங்கன்னா ஹீரோனுடைய அண்ணா சும்மா இல்லங்க, சாபம் விடுறாரு. இந்த ஜென்மம் இல்லனா என்ன, வேற ஜென்மத்துல சேருவேன்னு சொல்லிருக்கீங்கல்ல, இன்னும் எத்தனை ஜென்மம் எடுத்து வந்தாலும் உங்க ரெண்டு பேர்த்தையும் நான் சேர விட மாட்டேன், நான் கொடுக்கக்கூடிய சாபம் தான் இது, என்னுடைய சாபத்தினால நீங்க ரெண்டு பேரும் சேராம போயிருவீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாருங்க. அங்க கட் பண்ணா இப்ப பிரசன்ட் சிச்சுவேஷன், நம்ம ஹீரோன் இந்த கதையை சொல்லி, இதுதான் நம்மளுடைய முதல் ஜென்மத்துல நடந்தது, என்னுடைய அண்ணா கொடுத்த சாபத்தின் காரணமா தான் அடுத்தடுத்த ஜென்மம் எடுத்து வந்து நம்ம ரெண்டு பேரும் சேரல, உனக்கு ஏதாவது ஞாபகம் வருதா அப்படின்னு கேட்கும்போது ஹீரோ பொறுத்த வரைக்கும் அவருக்கு முன்ஜென்ம ஞாபகங்கள்லாம் எதுவுமே இல்லைங்க. ஹீரோன் சொல்ற கதையா தான் கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு. பட் நான் நம்ப மாட்டேன், எனக்கு நம்பிக்கை இல்ல, அந்த மாதிரிலாம் ஏதாவது சொன்னா ஹீரோனை இம்ப்ரெஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்றாரு அப்படின்னா, எனக்கு அந்த ஜென்மத்து கதை ஞாபகம் இல்ல, பட் எனக்கு இன்னொரு ஜென்மத்தோட கதை ஞாபகம் இருக்கு அப்படின்னு சொல்ல, இன்னொரு ஜென்மமா அப்படின்னு ஹீரோன் கேட்க என்ன சொல்றதுன்னு ஹீரோ யோசனை பண்றாரு. இப்ப நம்ம ஹீரோன் உட்கார்ந்துகிட்டு இருக்கிற இடத்துக்கு பின்னாடி சோபீஸா ஒரு கப்பல் வச்சிருப்பாங்க. அந்த கப்பலை பேஸ் பண்ணி ஹீரோ ஒரு கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாருங்க. இந்த கதை முழுக்க ஒரு ஃபேக்கான கதை. இந்த கதையில ஹீரோ என்ன சொல்றாரு அப்படின்னா, ஹீரோ பாத்தீங்கன்னா போர்ச்சுகீஸ்ல இருக்கிறாரு, ஒரு கப்பல் டிரைவரா இருந்துட்டு இருக்காருங்க. ஒரு பெரிய கப்பல்ல நிறைய ஆளுங்களை வச்சு இவரு பயணம் பண்ணக்கூடிய ஒரு ஆளா இருக்கிறாரு. சோ இவரோட டீம்ல இருக்கக்கூடிய எல்லாருமே பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு அறிவாளிகளா இல்லங்க. இவங்களை வச்சுட்டு தான் ஹீரோ பயணம் பண்ண வேண்டியதா இருக்குது. ஹீரோ கதை சொல்ல நம்ம ஹீரோன் அந்த கதையில இருந்து கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஹீரோவும் சமாளிச்சுக்கிட்டே இருப்பாரு. அப்ப நம்ம ஹீரோ சொல்லுவாரு, தயவு செஞ்சு நான் கதை சொல்லும் போது யூடியூப் ஆட்ஸ் மாதிரி வந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்காத, இல்லாட்டி ஃப்ளோ மிஸ் ஆயிரும் அப்படின்னு சொல்ல, சரி நீ கப்பல் சம்பந்தப்பட்ட கதையை சொல்லிக்கிட்டு இருக்கிற, இதுல என்னுடைய பார்ட் எங்க இருக்கு, நான் எங்க இருந்து வந்தேன் அப்படின்னு ஹீரோயின் கேட்க, ஆமால அதை நான் மறந்தே போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ என்ன சொல்றாருன்னா, அந்த கப்பல்ல ஒரு சின்ன ஓட்டை இருக்குங்க, அந்த ஓட்டை வழியா அந்த கடல் தண்ணி எல்லாம் கப்பலுக்குள்ள வந்துகிட்டு இருக்கும், அதை எவ்வளவு நேரம் தான் அங்கேயே இருந்து தண்ணியை கிளீன் பண்ணிக்கிட்டே இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ யோசனை பண்ணுவாரு. அப்ப அந்த வழியா நம்ம ஹீரோயின் பிச்சை எடுத்துட்டு வந்துட்டு இருப்பாங்க. அந்த கதையில ஹீரோயினை ஹீரோ பிச்சைக்காரி ஆக்கிடுவாருங்க. நீ இந்த கப்பல்ல ஏறிக்கோ, உனக்கு நான் வேலை தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனுக்கு வேலை கொடுத்து அந்த கப்பல்ல வச்சுக்குவாரு. நம்ம ஹீரோனால வாய் பேச முடியாது, சைகையில தான் பேசிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த கப்பல் டிராவல் ஆகும் போதெல்லாம் அந்த கப்பல்ல தண்ணி நிரம்பாம இருக்கிறதுக்கு அவங்க எல்லா ஒர்க்கும் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதாவது அந்த கப்பல் ஓட்ட வழியா தண்ணி உள்ள வரும் இல்லையா, ஒரு ஸ்பாஞ்சை வச்சு உறிஞ்சு அந்த தண்ணியை கடல்ல சிந்திடுவாங்க. சோ இந்த வேலையை ஹீரோயின் பாத்துக்கிட்டு இருப்பாங்க. ஹீரோனுக்கு வாய் பேச வராதுங்க, அதனால எதனால சைகையிலே பேசிட்டு இருப்பாங்க. கப்பல் போயிட்டு இருக்கும் போதுதான் ஒரு பிரச்சனை வருது. இந்த கடல் கொள்ளையர்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாம் இந்த கப்பலுக்குள்ள வந்து பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த கப்பல்ல இருக்கக்கூடிய பொருட்களை எல்லாம் கொள்ளையடிச்சிட்டு போறதுக்கு முயற்சி பண்றாங்க.
பண்றாங்க. அப்ப நம்ம ஹீரோ களத்துல இறங்கி எல்லாரையுமே அடிச்சு அட்டாக் பண்ணி கொலையும் பண்றாரு. அவங்களையெல்லாம் கப்பல்ல இந்த பேஸ்மெண்ட்ல இருக்கக்கூடிய இடத்துல போட்டு வைக்கிறாருங்க. ஹீரோன் சைக்கிளையே வந்து கேக்குறாங்க, இவங்களையெல்லாம் ஏன் இந்த இடத்துல போட்டு வச்சிருக்கீங்க அப்படின்ட்டு. அதுக்கு ஹீரோ சொல்றாரு, மறுபடியும் இதே மாதிரி கடற்கொள்ளையர்கள் யாராவது வந்தாங்கன்னா அவங்க கிட்ட இவங்களோட டெட் பாடியை காமிச்சா அவங்க பயந்து போயிருவாங்க இல்லையா, சோ அதுக்காக தான் இவங்களோட டெட் பாடியை அப்படியே வச்சிருக்கேன் அப்படின்னு ஹீரோ சொல்றாரு. அதுக்கப்புறம் அப்படியே ஆட்டம் பாட்டம்னு சொல்லிட்டு இந்த கப்பல் நார்மலா போயிட்டு இருக்கு. நம்ம ஹீரோயின் கூட சேர்ந்து ஹீரோ டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு இருக்காரு. அப்படிதான் இவங்க ரெண்டு பேருக்குள்ள காதல் அப்படின்றதும் மலர ஆரம்பிக்கும். எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்கும். திடீர்னு இந்த கப்பல் பாத்தீங்கன்னா அப்நார்மலா பிஹேவ் பண்ண ஆரம்பிக்கும். இந்த கப்பல்ல இருக்கக்கூடிய அந்த பாதுகாப்பு பாராமீட்டர்ஸ் எல்லாம் செக் பண்ணி பார்க்கும்போது தான் விஷயமே தெரிய வருது. இந்த கப்பல் பாத்தீங்கன்னா ஓவர் வெயிட் ஆயிருக்கு. ஓவர் வெயிட் ஆனதுனால இந்த கப்பல்னால ப்ராப்பரா பேலன்ஸ் பண்ண முடியல. இங்க இருக்கக்கூடிய யாரோ ஒருத்தங்க கப்பல்ல இருந்து வெளியேறிட்டாங்கன்னா இந்த வெயிட் எல்லாம் பேலன்ஸ் ஆயிரும் அப்படின்ற மாதிரி அங்க இருக்கிற இன்ஜினியர் சொல்றாருங்க. யாரோ ஒருத்தர்னா யார் இறங்குறது அப்படின்னு சொல்லி ஹீரோ யோசனை பண்ணிக்கிட்டு இருப்பாரு. அப்ப நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா சைகை காமிச்சு பேசுவாங்க. ஹீரோயின் கொடுக்குற சைகையில ஹீரோக்கு என்ன புரியும்னா, ஒருவேளை நம்மளத்தான் இந்த கப்பல்ல இருந்து இறங்க சொல்றா போல, இவங்கெல்லாம் நல்லா வாழணும்ன்றதுக்காக என்னோட உயிரை கொடுக்க சொல்றா போல, நீங்க வாழணும் அப்படின்றதுக்காக நான் என்னோட உயிரை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கப்பல்ல இருந்து ஹீரோ குதிச்சிடுறாருங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் வாயை திறந்து பேசுறாங்க, நான் அவனை குதிக்க சொல்லல, இந்த கப்பலோடைய பேஸ்மெண்ட்ல இந்த கடற்கொள்ளையர்களுடைய டெட் பாடிஸ் எல்லாம் இருந்தது இல்லையா, அதை எல்லாத்தையும் தான் தூக்கி போட சொன்னேன் அப்படின்னு சொல்ல அவசரப்பட்டு நம்ம ஹீரோ உயிரை விட்டாருன்னு தெரிய வருது. அது மட்டும் இல்லாம உனக்கு தான் பேசவே வராதே, நீ எப்படி பேசுற அப்படின்னு கேட்கும்போது அப்பதாங்க இன்னொரு விஷயமும் தெரிய வருது. இன்னைக்கு நம்ம ஹீரோயின் விரதமா இருந்திருக்காங்க. ஈவினிங்ல விரதத்தை முடிச்சுட்டு பேசி இருந்திருக்காங்க. சோ இந்த மாதிரி அனாமத்தா ஹீரோ உயிரை விட்டாருங்க. இப்போ இந்த கதை பிரசன்ட் சிச்சுவேஷனுக்கு வருதுங்க. இந்த கதையெல்லாம் கேட்டு முடிச்ச நம்ம ஹீரோயின், இந்த கதை ஒன்றும் அவ்வளோ நம்புற மாதிரியே இல்லையே, ஃபன்னா இருக்கிற மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்ல, அதுக்கு நம்ம ஹீரோ சொல்றாரு, நீ ஒரு கதை சொன்னல அதை நான் நம்பினேன்ல, அதே மாதிரி நான் சொன்ன கதையும் நீ நம்பிதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்றாருங்க. அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் சாப்பிடலாம்னு முடிவு பண்றாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு ஹீரோயின் பாத்தீங்கன்னா இன்னொரு ஜென்மத்துக்கு கதையை வந்து நான் ஐபேட்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன், நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறாங்க. ஹீரோவும் பின்னாடியே போறாருங்க. அங்க இருக்கக்கூடிய ஃபேனை ஆன் பண்ண உடனே அங்க இருக்கக்கூடிய ஏகப்பட்ட பேப்பர்ஸ் அப்படியே காத்துல பறக்க ஆரம்பிக்குது. அதுல ஃபுல்லா நம்ம ஹீரோடைய ஸ்கெட்சா இருக்குதுங்க. இந்த ஸ்கெட்ச் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, சாரி இந்த ரூம் எல்லாம் இப்படி ஆயிடுச்சு, நானே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துறேன் அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோன் அப்படியே கண் கலங்கிட்டு அந்த ஐபேடை கொடுக்குறாங்க. இந்த கதையை நான் சொல்லல, நீயே பாரு அப்படின்ட்டு. இருக்கிறதுலயே இந்த கதை தான் பாத்தீங்கன்னா ரொம்ப எமோஷனலான மற்றும் டிராஜடிக்கான ஒரு கதைங்க. இந்த கதையில நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஒரு வைத்தியரோட பொண்ணா இருந்துட்டு இருக்காங்க. காலங்காத்தாலேயே கோகனட் ஆயில் வாங்கணும், ஒரு 2 அண்ணா இருந்தா கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்க, அந்த 2 அண்ணாவே ஹீரோனுடைய அப்பா பாத்தீங்கன்னா பெரிய அமௌண்ட்டா தாங்க பாத்துக்கிட்டு இருக்காரு. வைத்தியம் பாக்குறதுக்கு ஒரு நபர் வந்திருப்பாரு. அவருக்கு என்ன ஆச்சு அப்படின்னு ஹீரோயின் கேட்க, அப்பதான் விஷயம் தெரிய வருது. இந்த ஊர்ல பாத்தீங்கன்னா எரும மாட்டு வச்சு ரேஸ் நடக்குங்க. அந்த ரேஸ்ல வருஷம் இவர் தான் வின் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. சோ இவருக்கு அடிபட்டு இருக்குது, உடனடியா அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னு வந்திருக்காரு. நான் செத்தாலும் பரவாயில்ல, ஆனா அவனை ஜெயிக்க விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி வெறிகொண்டு பேசிக்கிட்டு இருப்பாருங்க. இப்போ நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா அந்த 2 அண்ணா வாங்கிட்டு கோகனட் ஆயில் வாங்குறதுக்காக வெளியில வருவாங்க. இந்த ரேஸ் இருக்கு இல்லையா, இந்த ரேஸுக்கு பேரு கம்பலா ரேஸ் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நம்ம ஹீரோயின் வெளியில வரும்போது ஹீரோனுடைய ஃப்ரெண்டு சொல்றாங்க, உனக்கு விஷயம் தெரியுமா, நம்ம ஊருக்கு புதுசா ஒருத்தர் வந்திருக்காராம் கம்பலா ரேஸ்ல கலந்துக்கிறதுக்காக, அவரை சென்னையா ராஜா அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க, ரொம்ப திறமைசாலியா அப்படின்ற மாதிரி சொல்ல, ஹீரோனும் அப்படியே பார்த்துட்டே வந்துட்டு இருக்காங்க. கோகனட் ஆயில் வாங்கலான்னு கடைக்கு போனா அங்க இருக்கிற ஒரு ஆள் பாத்தீங்கன்னா சென்னையா ராஜா அப்படின்றவரை பத்தியும் அவருடைய கட்டுக்கோப்பான உடலை பத்தியும் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்காருங்க. சோ இது எல்லாத்தையும் நம்ம ஹீரோயின் காதால கேட்கும்போது ஹீரோனுக்கும் அந்த ஒரு நபரை பார்க்கணும் அப்படின்ற ஆர்வம் வருது. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. நம்ம ஹீரோடைய பேரு ஸ்ரீனிவாசுங்க. பேசிக்கா நம்ம ஹீரோ தான் அந்த சென்னையா ராஜா அப்படின்னு சொல்லக்கூடிய நபர். பேசிக்கா நம்ம ஹீரோ வச்சிருக்கிற மாட்டோடைய பேரு தான் சென்னையா ராஜா. நம்ம ஹீரோ அந்த மாட்டை வச்சு திறமையை வெளிப்படுத்துறதுனால நம்ம ஹீரோவையும் எல்லாருமே சென்னையா ராஜா அப்படின்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அவருடைய உண்மையான பேர் ஸ்ரீனிவாஸ் அப்படின்றதே பாதி பேருக்கு தெரியாதுங்க. ஹீரோ சொல்றாரு, சரி மக்கள் அன்பால என்ன இப்படி கூப்பிடுறாங்க, அப்படியே கூப்பிட்டுக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி விட்டுறாருங்க. இந்த ஊருக்குள்ள எல்லாருக்கூடயும் கனெக்ட் ஆகிறது ஒரே ஒரு நபர் தாங்க, அவர் பால்காரர் தான். சோ அவர் பாத்தீங்கன்னா இந்த சென்னையா ராஜாவோட வீட்டுக்கும் போயிட்டு வருவாரு அப்படின்ற விஷயத்தை ஹீரோன் தெரிஞ்சுக்கிட்டு அந்த பால்காரர் கிட்ட இந்த சென்னையா ராஜாவை பத்தி ஹீரோன் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க விசாரிச்சதை பத்தியும் சென்னையா ராஜா கிட்ட தெரியப்படுத்த சொல்றாங்க. சுத்தி இருக்கக்கூடிய எல்லாருமே சென்னையா ராஜாவை பத்தி புகழ்ந்து பேசும்போது அதை நம்ம ஹீரோயின் காதால கேட்டு ஹீரோனுக்கு தன்னறியாமையே சென்னையா ராஜா மேல காதல் வருதுங்க. இந்த விஷயத்த சென்னையா ராஜா கிட்ட இந்த பால்காரர் போய் சொல்றாருங்க. இந்த பால்காரர் சொல்றதையெல்லாம் கேட்டுட்டு சென்னையா ராஜா வந்து ஒரு லெட்டர் ஒன்னு எழுதுறாரு. அந்த லெட்டரை அந்த பொண்ணு கிட்ட கொடுத்துற சொல்றாரு. சோ அந்த லெட்டர் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் கிட்ட கொடுக்கலான்னு வரும்போது வீட்டுக்கு வெளியிலேயே ஹீரோனுடைய அம்மா இருப்பாங்க. ஏன் இவ்வளவு நேரம் நின்னுட்டு இருக்க, என்ன அப்படின்னு கேட்கும்போது ஒண்ணு இல்லங்க அப்படின்னு சொல்லிட்டு லெட்டர் கொடுக்காம அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுவாரு. இவர் லெட்டர் வச்சிட்டு இருக்கிறத இன்னொருத்தவங்க பாத்துருவாங்க. அந்த லெட்டர் பட்டுன்னு வாங்கி ஓபன் பண்றாங்க. அவ்வளவுதான் மாட்டிக்கிட்டோம் போல அப்படின்ற மாதிரி நினைச்சா அவங்களுக்கு படிக்க தெரியலங்க. அப்பாடா தப்பிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் அந்த லெட்டர் வாங்கிட்டு எஸ் ஆயிருவாரு. இப்போ நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா பால்காரர் தனிப்பட்ட முறையில மீட் பண்ண அப்ப இந்த பால்காரர் லெட்டர் கொடுக்குறாருங்க. அந்த லெட்டர் நம்ம ஹீரோயின் ஓபன் பண்ணி படிக்கிறாங்க. நீ என் மேல வச்சிருக்கிற ரெஸ்பெக்ட்டுக்கு ரொம்ப நன்றி, பட் மீட்லாம் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி போட்டிருப்பாரு. பால்காரர் கேட்பாரு, உன்னால படிக்க முடியுமா அப்படின்ட்டு. ஓ எனக்கு எழுதுறதுக்கும் தெரியுமே, நான் பதில் லெட்டர் எழுதி கொடுக்குறேன், அதை கொண்டு போய் கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம ஹீரோனும் பாத்தீங்கன்னா லெட்டர் அனுப்புவாங்க. இன்னொரு பக்கம் நம்ம சென்னையா ராஜா இருக்கிறார் இல்லையா, அவருக்கு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு வீட்டுல பிளான் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா இவரு ரொம்பவே பிடிவாதமா இருப்பாருங்க. எனக்கு எழுத படிக்க தெரிஞ்ச பொண்ணு தான் வேணும் அப்படின்ட்டு. அப்பா சொல்லுவாரு, இந்த ஊர்ல தேவதாசிங்களுக்கும் ராஜகுமாரிங்களுக்கும் மட்டும்தான் எழுத படிக்க தெரியும், ராஜகுமாரிங்க கண்டிப்பா நம்மள அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க, தேவதாசிங்க கல்யாணமே பண்ணிக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோ அந்த இடத்துல இருந்து கிளம்புவாருங்க. அப்ப இந்த பால்காரர் வந்துட்டு
சொல்றாரு, இந்த மாதிரி அவங்க உங்களுக்கு பதில் லெட்டர் போட்டிருக்காங்க அப்படிங்கும்போது அவங்களுக்கு எழுத படிக்க தெரியுமா, அவங்க ராஜகுமாரியா அப்படின்ற மாதிரி கேட்க, முதல்ல எனக்கும் டவுட் இருந்தது, ஒருவேளை இவங்க ராஜவம்சமா இருந்திருப்பாங்களோ அப்படின்ட்டு. பட் இவங்க ராஜவம்சமும் கிடையாது, தேவதாசிங்களும் கிடையாது, இந்தா நீ படி அப்படின்ற மாதிரி சொல்லி லெட்டர் கொடுக்க, நம்ம சென்னையா ராஜா ஓபன் பண்ணி படிக்க ஆரம்பிக்கிறாரு. இந்த பொண்ணோட பேரு துளசி அப்படின்னு சொல்லிட்டு லெட்டர் எல்லாம் எழுத ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் நேர்ல மீட் பண்ணிக்காம இந்த பால்காரர் இருக்கிறார் இல்லையா, அவரை மிட்மேனா பயன்படுத்தி லெட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டே காதல் பண்ண ஆரம்பிப்பாங்க. பேரலா சென்னையா ராஜா பாத்தீங்கன்னா அந்த மாட்டோட ரேஸ்ல போய் கலந்துக்கிறாரு, அந்த ரேஸ்ல வின் பண்றாரு. இந்த ஊருக்குள்ள தலை நிமிந்து நடக்கிறாருங்க. எல்லாமே நல்லபடியா போயிட்டு இருக்குங்க. நம்ம ஹீரோட ஒரிஜினல் பேரு ஸ்ரீனிவாஸ், ஆனா மக்கள் பாத்தீங்கன்னா அவர் சென்னையா ராஜான்னு தான் கூப்பிடுறாங்க. அதே மாதிரி நம்ம ஹீரோனோட ஒரிஜினல் பேரு மங்களா, ஆனா ஹீரோயின் பாத்தீங்கன்னா துளசி அப்படின்ற பேர்ல தான் ஹீரோ கூட லெட்டர்ல பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஒரு நாள் இவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணுவாங்க. நம்ம ஹீரோவும் பாத்தீங்கன்னா ஜம்முன்னு ரெடி ஆகி வந்துகிட்டு இருப்பாருங்க. இன்னொரு எண்ட்ல நம்ம ஹீரோயின் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா நம்ம ஹீரோவை சில ஆட்கள்லாம் பாத்தீங்கன்னா சுத்து போட்டு அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ கூட அந்த ரேஸ்ல கலந்துக்கிட்டாங்க இல்லையா, அவங்க தான். அது எப்படி நீ என்ன ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட ஆரம்பிச்சிருவாங்க. அப்ப நம்ம ஹீரோ சொல்லுவாரு, எதுனாலும் நம்ம வந்துட்டு அந்த ட்ராக்ல பாத்துக்கலாம், இங்க வச்சு எதுக்காக சண்டைக்கு வர அப்படின்னு சொல்லிட்டு. அதனால அவங்க அட்டாக் பண்ணுவாங்க. நம்ம ஹீரோவும் திருப்பி அட்டாக் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துருவாருங்க. ஆக்சுவலா இன்னைக்கு நம்ம ஹீரோனை மீட் பண்ண போறதா இருந்தது இல்லையா, இந்த பிரச்சனையின் காரணமா ஹீரோ போகாம விட்டுருவாரு. வீட்டுல வந்து அப்செட்டா உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது இந்த பால்கார் வந்து சொல்லுவாரு, உங்களுக்காக அந்த பொண்ணு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்துச்சு, நீங்க போலையா அப்படின்னு கேட்கும்போது, இந்த பிரச்சனையின் காரணமா தான் போல, சரி நாளைக்கு இதே டைம்ல அந்த பொண்ணை வந்து வெயிட் பண்ண சொல்லு, நான் வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அடுத்த நாளும் பாத்தீங்கன்னா இதே மாதிரி பக்காவா ரெடி ஆயிட்டு கிளம்புவாருங்க. அப்பதான் இன்னொரு அதிர்ச்சியான விஷயம், அடிக்கிறதுக்காக வந்தானுங்க இல்லையா, ஹீரோவை எதுவுமே பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வளர்த்துக்கிட்டு இருந்த அந்த மாட்டை கொலை பண்ணிட்டானுங்க. ஹீரோ அந்த மாட்டு கிட்ட போய் உட்காந்து கதறி அழுவ ஆரம்பிக்கிறாருங்க. அதுக்கப்புறம் அந்த மாட்டுக்கான இறுதி சடங்குலாம் நடக்க ஆரம்பிக்குது. சோ இந்த ஒரு சூழ்நிலையின் காரணமா நம்ம ஹீரோ மறுபடியும் ஹீரோனை மீட் பண்ண முடியாமையே போயிருது. அதுக்கப்புறம் ஹீரோனால இதை ஏத்துக்கவே முடியலங்க. இந்த மாடு இறந்து போனதை நினைச்சு குடிக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த குடிக்கு அடிமையும் ஆகிறாரு. அளவுக்கு அதிகமா குடிச்சிட்டு எங்கேயாவது விழுந்து கிடக்க ஆரம்பிக்கிறாருங்க. இவர் இந்த மாதிரி குடிச்சிட்டு சுத்திக்கிட்டு இருக்கிறதுனால நம்ம ஹீரோனுக்கும் ஹீரோக்கும் இருக்கக்கூடிய அந்த கம்யூனிகேஷன் டோட்டலாவே கட் ஆயிருது. இந்த பால்காரர் மூலமா கம்யூனிகேட் பண்றதுக்கு நம்ம ஹீரோன் பல முயற்சி எடுப்பாங்க. அந்த முயற்சிகள்லாம் தோல்விதான் அடையும். இதுல இன்னும் முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம ஹீரோன் இது வரைக்குமே நம்ம ஹீரோவை நேர்ல பார்த்ததே கிடையாது. இன்னொரு பக்கம் ஹீரோ குடிச்சிட்டு சுத்திக்கிட்டு இருக்கிறாரு இல்லையா, இதெல்லாம் பார்த்துட்டு அவங்க அப்பா அம்மானால ஏத்துக்கவே முடியலங்க. அதனால நமக்கு இந்த ஊரே வேணாண்டா, இந்த ஊரை விட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை அவங்க அம்மா அப்பா இந்த ஊரை விட்டு கூட்டிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா எந்த இடத்துல ஹீரோட வீடு இருந்ததோ அந்த இடத்துக்கு வருவாங்க. வந்து பார்த்தா அந்த அங்க இவங்க இருக்க மாட்டாங்க, ஊரை விட்டே போயிருந்திருப்பாங்க. கடைசி வரைக்கும் நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஹீரோவை பார்க்க முடியாமே போயிடும். அதே சமயம் ஹீரோயினோட வீட்லயும் மாப்பிள்ள பார்த்துட்டு இருப்பாங்க. ஹீரோயின் கல்யாணம் எல்லாம் வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. நீ கல்யாணம் பண்ணிதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி வீட்டுல ஃபோர்ஸ்ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஒரு பையனை பார்த்து கல்யாண ஏற்பாடும் பண்ணிடுறாங்க. விருப்பமே இல்லாம ஹீரோயின் ஒரு நபரை கல்யாணமும் பண்ணிடுவாங்க. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் தெரிய வருது, இந்த கல்யாணத்துல ஹீரோயினோட கணவருக்கும் விருப்பம் இல்ல போல. இவங்க ரெண்டு பேரும் ஒன்னாவே இருக்க மாட்டாங்க, தனித்தனியாவே தான் இருப்பாங்க. ஒரே ரூம்குள்ள இருந்தாலும் நம்ம ஹீரோயின் கட்டல் மேலையும் ஹீரோயினுடைய கணவர் கட்டலுக்கு கீழேயும் தான் படுப்பாரு. அதே சமயம் நம்ம ஹீரோயினுடைய கணவர் வீட்டுக்கு வர சின்ன பசங்களுக்கெல்லாம் எழுத படிக்கிறதுக்கு கத்து கொடுத்துட்டு இருப்பாருங்க. அப்போ நம்ம ஹீரோனும் உங்ககிட்ட நானும் கொஞ்சம் கத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்துக்க ஆரம்பிப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோனுடைய கணவருக்கு ஒரு மாதிரி நர்வஸா இருக்கும். நான் சின்ன பசங்களுக்கே கத்து கொடுக்குறேன், நீ ஏதாவது கத்துக்கணும்னா என்னோட அப்பா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிருவாருங்க. அப்பதான் ஊருக்குள்ள ஒரு சில விஷயங்களை எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பாங்க. அதாவது கரைக்கு அந்த பக்கம் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய மக்கள் வந்து ஏதோ ஒரு டிசீஸ்னால பாதிக்கப்பட்டு அடுத்தடுத்து இறந்துகிட்டே இருக்காங்களாம். அந்த இடத்துல வைத்தியர் இல்லாதனால யாரையும் காப்பாற்ற முடியல அப்படின்னு சொல்ல, இதை கவனிச்ச நம்ம ஹீரோனுடைய கணவர், நான் போறேன், அங்க இருக்கக்கூடிய ஆட்களை எல்லாம் நான் காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட வீட்டுல வந்து விஷயத்த சொல்றாரு. நான் வந்து இந்த கரைக்கு அந்த பக்கம் இருக்கிறவங்களை எல்லாம் போய் காப்பாத்தலான்னு இருக்கிறேன், நான் போயிட்டு வரதுக்கு ஒரு 15 நாள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாருங்க. இப்போ நம்ம ஹீரோயின் வீட்டுல இருப்பாங்க இல்லையா, ஹீரோனை பாக்குறதுக்காக ஹீரோனுடைய அப்பா வருவாரு. எப்படிமா இருக்க, எல்லாம் ஓகேவா அப்படின்னு கேட்கும்போது, என்ன இந்த குடும்பத்தினர்கள் நல்லா தான் பாத்துக்கிறாங்க, எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல அப்படின்ற மாதிரி தான் ஹீரோயின் சொல்லுவாங்க. ஆனா ஹீரோயின் பாத்தீங்கன்னா இன்னுமே தன்னோட முன்னாள் காதலனோட நினைப்புல தான் இருந்துட்டு இருப்பாங்க. இந்த ஒரு சூழ்நிலையில வீட்டுக்கு லெட்டர் வருங்க. கணவர்கிட்ட இருந்து தான் லெட்டர் வந்திருக்கும். அந்த லெட்டர் கொண்டு போய் அங்க இருக்கிற டேபிள் மேல வைப்பாங்க. வைக்கும் போது தான் ஹீரோன் ஒரு விஷயத்தை கவனிப்பாங்க. கணவர் வந்து இப்படிக்கு அப்படின்னு போட்டு சைன் போட்டிருப்பாரு. அந்த சைனும் இதுக்கு முன்னாடி இந்த சின்னையா ராஜா அப்படின்றவரு நம்ம ஹீரோனுக்கு லெட்டர் அனுப்புவார் இல்லையா, அதுல இருந்த சைனும் ஒரே மாதிரி இருக்கும். பட்டுன்னு நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா தன்னோட மாமனார் கிட்ட உங்களுக்கு சின்னையா ராஜாவை தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது, அவரை தெரியாம என்ன, நல்லாவே தெரியுமே அப்படிங்கும் போது, யாரு எங்க இருக்கிறாரு அப்படின்னு கேட்கும்போது, அடக்கடவுளே உன்னுடைய கணவர் தாமா சின்னையா ராஜா, உன்னுடைய கணவர் செல்லமா வளர்த்த அந்த மாட்டுக்கு பேரு தான் சின்னையா ராஜா. மக்கள் வந்து அந்த மாட்டு மேலே ஒரு அன்பாவும் அக்கறையாவும் அந்த ரேஸ்ல கலந்துக்கிறதுனால அந்த பேரை வச்சே கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. உன்னுடைய கணவருக்கு நாங்க வச்ச பேரு ஸ்ரீனிவாசா இருந்தாலும் மக்களால் வைக்கப்பட்ட பேரு இந்த சின்னையா ராஜா அப்படின்னு சொல்ல, அப்பதான் நம்ம ஹீரோனுக்கு தெரிய வருது, அப்ப நம்ம கல்யாணம் பண்ணி இருக்கிறது நம்ம ஆசைப்பட்டு காதலிச்ச பயணத்தான் அப்படின்ட்டு. ஒரு ரேஸ்ல கலந்துக்கிட்ட பல விஷயங்கள் பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய ஸ்டோர் ரூம்ல இருக்கும். அது எல்லாத்தையுமே மாமனார் காட்டுவாங்க. அதை பார்த்துட்டு என்னுடைய கணவரை நான் உடனடியா பார்த்தாகணும், என்ன கூட்டு போங்க அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோனுடைய மாமனார் சொல்லுவாங்க, இன்னொரு 5-6 நாள் அவனே வந்துருவாமா, எதுக்குமா ரிஸ்க் எடுத்துட்டு அப்படிங்கும் போது, இல்ல எனக்கு பார்த்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி ஹீரோன் சொல்லுவாங்க. அங்க கட் பண்ணா நம்ம ஹீரோனுடைய கணவர் இருக்கிறார் இல்லையா, அவருக்கு ஹீரோனுக்கு இந்த பாடம் சொல்லி தரும் போதும் லெட்டர்லாம் எழுத
எழுதும் போதும் முன்னாள் காதலியோட ஞாபகம் வந்திருக்கும். பாதிலேயே கைவிட்டுட்டு வந்த துளசி அப்படின்ற தன்னோட காதலியை தேடி போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வாழ்ந்த ஊர்ல அவர் தேடிக்கிட்டு இருந்திருப்பாருங்க. அவருக்கும் தெரியாது தன்னுடைய மனைவி தான் தான் காதலிச்ச பொண்ணு அப்படின்ட்டு. என்னுடைய மாமனார் கிட்ட என்னை இப்பவே என்னோட கணவர் இருக்கிற இடத்துக்கு கூட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளியில வந்தா நம்ம ஹீரோனுடைய கணவர் டெட் பாடிய ஆளுங்கெல்லாம் எடுத்துட்டு வருவாங்க. இவரு அங்க டிசீஸ்னால பாதிக்கப்பட்டவங்களுக்கு உதவி செய்யறதுக்காக போனார் இல்லையா, அந்த டிசீஸ் இவருக்கும் பரவி இவர் இறந்து போயிட்டாருங்க. மாமனார் சொல்லுவாரு, உன்னோட கணவரை தொடாதமா, அந்த டிசீஸ் உனக்கும் பரவிடும் அப்படின்ட்டு. பட்டுன்னு கட்டி பிடிச்சிட்டு பயங்கரமா அழுவ ஆரம்பிப்பாங்க. இந்த ஜென்மத்திலையும் இவங்க 2 பேருனால சேர முடியாமே போயிருங்க. அங்க கட் பண்ண இப்ப பிரசன்ட் சிச்சுவேஷன். இது எல்லாத்தையும் சொல்லி நம்ம ஹீரோ கிட்ட அழும்போது இது வரைக்கும் எல்லாத்தையும் காமெடியா கேட்டுட்டு இருந்த நம்ம ஹீரோ ரொம்ப சீரியஸ் ஆகுறாரு. அப்பதான் அந்த கதையில இந்த சென்னையா ராஜாவுடைய பார்ட்டி மட்டும் ஹீரோக்கு பட்டுன்னு ஞாபகம் வருதுங்க. அவர் சொல்றாரு, நான் அந்த ஊர்ல போயிட்டு என்னோட முன்னாள் காதலியை தேடி அலைஞ்சேன். எல்லார்கிட்டையும் துளசி வீடு எங்க இருக்குது, துளசி எங்க இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டேன். அவங்க ஒரு இடத்த டைரக்ட் பண்ணாங்க. அங்க போய் பார்க்கும்போது தான் தெரிய வந்தது நான் தேடிட்டு இருக்கக்கூடிய துளசியே நீதான் அப்படின்ட்டு. இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு உன்னை பாக்குறதுக்காக நான் கிளம்பினேன். அப்பதான் நான் இறந்து போனேன் அப்படின்றாரு. ஸோ ஹீரோக்கும் முன்ஜென்ம ஞாபகங்கள்லாம் வந்துருச்சு அப்படின்றது தெரிய வருதுங்க. இவங்க 2 பேரும் கட்டி பிடிச்சிட்டு அழுவ ஆரம்பிக்கிறாங்க. இத்தனை ஜென்மம் எடுத்து இவங்க சேராதவங்க இந்த ஜென்மத்துல கண்டிப்பா சேர்ந்துடலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா நேரா வீட்டுக்கு வராருங்க. தன்னுடைய அப்பா கிட்ட இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே ஷேர் பண்றாரு. இது எல்லாத்தையும் கேள்விப்பட்ட நம்ம ஹீரோவோட அப்பா ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாருங்க. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீ பார்த்துட்டு வந்த பொண்ணு இந்த பொண்ணான்னு பாரு அப்படின்னு சொல்லி ஒரு போட்டோவை காட்ட அந்த போட்டோல நம்ம ஹீரோயின் மொட்டையா இருக்கிறாங்க. ஆமா, முடி வச்சா இதே பொண்ணுதான் அப்படிங்கும் போது அப்பதான் ஹீரோட அப்பா சொல்றாரு, ஆக்சுவலா நீ பார்த்துட்டு வந்த பொண்ணு வேற யாரும் கிடையாது, என்னுடைய பேஷண்ட் தான். நான் தான் அந்த பொண்ணுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருந்தேன். ஒரு ரோடு ஆக்சிடென்ட்ல அவ பழசை எல்லாத்தையுமே மறந்துட்டா. அவளுக்கு பழசெல்லாம் ஞாபகப்படுத்தணும் அப்படின்றதுக்காக நாங்க பல முயற்சிகள் எடுத்தோம். அதுல ஒரு முயற்சி தான் நான் புக் எழுதிக்கிட்டு இருக்கிறேன் இல்லையா, அதுல இருக்கக்கூடிய கதைகளை எல்லாம் நான் சொல்லிக்கிட்டு இருப்பேன். அந்த கதைகளை எல்லாம் இவ உள்வாங்கினவ அந்த கதையுடைய கேரக்டராவே நினைக்க ஆரம்பிச்சிட்டா. நீ வேணா இந்த புக்கை பாரு, இந்த புக்ல இருக்கக்கூடிய கதைகளை தான் அவ உன்கிட்ட சொல்லி இருக்கா. இந்த கதை நான் எழுதுனது அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோக்கு தூக்கி வாரி போட்டுருதுங்க. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம முடிச்சுக்கிட்டு இருக்க ஹீரோட அப்பா சொல்றாரு, இப்ப என்னடா என்ன பண்றதுன்னு தெரியலையா, நீ அந்த பொண்ணை உண்மையிலேயே காதலிக்கிறியா அப்படின்னு கேட்கும்போது, ஆமா எனக்கும் அந்த பொண்ணு மேல காதல் வந்துருச்சு அப்படிங்கும்போது, அப்புறம் என்னடா நீ தாராளமா அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோ, அந்த பொண்ணுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து நாங்க குணப்படுத்தணும்னு நினைச்சோம். அவ பேஷண்ட்டை தாண்டி உண்மையிலேயே அவ ரொம்ப நல்ல பொண்ணு தான், உன்னை ரொம்ப நம்பரா. ஸோ நீ அவளோட வாழ்க்கைக்குள்ள போயிட்டீங்கன்னா அவ பரிபூர்ணமா குணமாயிருவா, நீங்க 2 பேரும் சந்தோஷமா வாழுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோ ரொம்ப சந்தோஷப்படுறாருங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவோடைய அம்மா அப்பா பர்மிஷனோட பெற்றோர்கள் முன்னிலையில இவங்க 2 பேருக்கு நல்லபடியா திருமணம் நடந்து முடியுதுங்க. திருமணம் முடிஞ்ச கையோட முதலேருவுல இவங்க 2 பேரும் டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ சொல்றாரு, ஆக்சுவலா நீ என்கிட்ட கதைகள்லாம் சொல்லியிருந்த இல்லையா, அது உண்மையிலேயே உன்னுடைய முன்ஜென்ம ஞாபகங்கள் கிடையாது. உனக்கு ஒரு ரோடு ஆக்சிடென்ட் நடந்திருக்குது. அந்த ரோடு ஆக்சிடென்ட்ல நீ என்னோட அப்பா கிட்ட தான் ட்ரீட்மெண்ட் பார்த்திருந்திருக்கிற. என்னோட அப்பா வந்து எழுதின கதைகளை உன்கிட்ட வந்து சொல்லியிருந்திருக்கிறாரு. அந்த கதைகளை நீ நிஜம்னு நினைச்சிட்டு என்கிட்ட சொன்ன அப்படிங்கும்போது இல்லவே இல்லை அப்படின்னு ஹீரோன்னு சொல்றாங்க. என்னது அப்படின்னு கேட்கும்போது, ஆமா எனக்கு ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு முன்னாடி இருந்தே எனக்கு இந்த முன்ஜென்ம ஞாபகங்கள்லாம் வந்தது. உண்மையை சொல்லணும்னா நான் சொன்ன கதைகளை தான் உன்னோட அப்பா கதையா எழுதி வச்சிருக்கிறாரு. சரி, நான் சொல்றதை நீ நம்பல அப்படின்னா நான் உன்கிட்ட எல்லாத்தையும் சொல்லும் போது உனக்கும் இந்த முன்ஜென்ம ஞாபகம் வந்தது அப்படின்ட்டு எக்ஸ்ட்ரா கதையை நீ சொன்னல, அதாவது எனக்கு தெரியாத விஷயங்களை கூட அந்த கதையில இருந்து நீ சொன்னல, அது எப்படி? அது மட்டும் இல்லாம நீ சொன்ன விஷயம் எனக்கு மட்டும்தான் இப்ப தெரியும். அவர் எழுதின புக்ல அதுவும் இருக்கான்னு பாரு. சப்போஸ் அதுவும் இருந்ததுன்னா மேபி அவர் சொன்னதை தான் நம்ம சொல்றோம் அப்படின்ற மாதிரி ஆகும். அது இல்லன்னா நம்ம சொன்னதை தான் அவர் எழுதி வச்சிருக்காரு அப்படின்றது கன்ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்ல இவர் உடனடியா வெளியில போயிட்டு அந்த புக்கெல்லாம் எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறாருங்க. அதுல ஹீரோ சொன்ன அந்த பார்ட் மட்டும் இருக்காதுங்க. உடனடியா தன்னுடைய அப்பா கிட்ட போயிட்டு ரொம்ப கோபமா பேசாம ஜாலியா பேச ஆரம்பிக்கிறாரு. நீங்க தான் வந்துட்டு அந்த பொண்ணோட கதையை புக்ல எழுதிருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, என்னப்பா சொல்ற அப்படின்னு கேட்கும்போது, ஆமாப்பா நான் சொன்ன ஒரு பார்ட் வந்துட்டு அந்த புக்ல இல்லவே இல்ல, ஏன்னா அது எங்க 2 பேருக்கு மட்டும் தான் தெரியும், அதனாலதான் அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோட அப்பா சிரிச்சுட்டே சொல்றாரு, இன்னும் உனக்கு இந்த விஷயத்துல கன்ஃபியூஷன்ஸ் இருந்துட்டு இருக்குதா? பேசிக்கா நான் இந்த புக்கை கம்ப்ளீட்டா எழுதிட்டு இந்த புக்கை ஃபுல்லாவே வந்துட்டு அந்த பொண்ணோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து எல்லாருக்கும் தெரியணும் அப்படின்னு நினைச்சேன். அதனாலதான் உன்னோடைய பார்ட்டை அதுல வராம நான் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாருங்க. சரிப்பா, அப்ப நீங்க சொல்றது உண்மைனா அந்த டிராஃப்ட்ல அது இருக்கும் தானே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எனக்கு வேலை இருக்கு நான் போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ அங்க இருந்து கிளம்புறாருங்க. பேசிக்கா இப்போ நம்ம ஹீரோ அவங்க அப்பாவோட கிளினிக் தான் போறாரு. ஹீரோயின் ஃபோன் பண்ணி எங்க இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, இல்ல அப்பாவோட டிராஃப்ட் கிளினிக்ல தான் இருக்கும், எனக்கு அதை பார்க்காம சுத்தமா தூக்கமே வராது, எது உண்மை எது பொய் அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, அன் டைம்ல வெளியில போறது சேஃபே இல்லை, ஏங்க இந்த மாதிரி பண்றீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் போயிருவாருங்க. ஃபைனலி நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்ல இருந்து அந்த டிராஃப்ட்ஸையும் எடுத்துறாரு. எடுத்துட்டு அங்க இருட்டா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கார்ல கிளம்பிடுவாருங்க. வர வழியில ஒரு கோயில் நோம்பி ஒன்று நடந்துட்டு இருக்கும். அங்க வண்டி ஒரு ஓரமா பார்க் பண்ணிட்டு அந்த டிராஃப்ட்ஸ்ல இருக்கக்கூடிய கதையெல்லாம் படிக்க ஆரம்பிப்பாரு. ஹீரோயின் சொன்னது எல்லாமே அதுல டீடைல்டா இருக்கும். அந்த கோயில் ஃபங்க்ஷன் காரணமா அந்த இடத்துல கார் போறதுக்கு வழி இருக்காது. உள்ள உட்காந்துக்கிட்டு இருந்தவர் அப்படியே தூங்கிடுவாருங்க. அப்புறம் நம்ம ஹீரோயின் ஃபோன் பண்ணி எங்க இருக்கீங்க, லொகேஷன் அனுப்புங்க, நான் வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துக்கு வந்துகிட்டு இருப்பாங்க. இப்போ நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா தொடர்ந்து அந்த டிராஃப்ட்ல இருக்கக்கூடிய விஷயத்த படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க நெருப்பு போட்டிருப்பாங்க. அந்த நெருப்புல குளிர் காஞ்சுக்கிட்டே உட்காந்து படிச்சுக்கிட்டு இருப்பாருங்க. கரெக்டா அந்த
இடத்துக்கு நம்ம ஹீரோயின் வந்துருவாங்க. ஹீரோயின் வந்துட்டு ஹீரோவை மீட் பண்ணிட்டு படிச்சிங்களா, நான் சொன்னதெல்லாம் நிஜம் தானே அப்படின்ற மாதிரி கேட்க, அப்பதான் ஹீரோ சொல்லுவாரு, அந்த நெருப்பு கிட்ட உட்காந்து படிச்சுட்டு இருந்தேன், அன்எக்ஸ்பெக்டடா காத்தடிச்சு அது எல்லாமே நெருப்புக்குள்ள விழுந்து எரிஞ்சு போச்சு அப்படிங்கும் போது ஏன் பொய் சொல்றீங்க அப்படின்ற மாதிரி ஹீரோயின் ஹீரோ கிட்ட கேட்டுட்டு இருப்பாங்க. அந்த நேரம் பார்த்து அந்த கோயில்ல இருக்கக்கூடிய எரும மாடு தன் நிலையை மறந்து அங்க வரவங்க போறவங்களை எல்லாம் முட்ட ஆரம்பிச்சிருங்க. எல்லாரும் பயந்து ஓட ஆரம்பிச்சிருவாங்க. இந்த சீனை பார்க்கும்போது கண்டிப்பா இவங்க ரெண்டு பேர்த்துல யாரோ ஒருத்தர் சாக போறாங்க, சோ இந்த ஜென்மத்திலேயே இவங்க ரெண்டு பேர்த்தனால சேர முடியாது போல அப்படின்னு நினைச்சா நம்ம ஹீரோ கொஞ்சம் கூட யோசிக்காம களத்துல இறங்கி அந்த எரும மாட்டை அடக்க ஆரம்பிச்சிருவாருங்க. அப்பதான் நம்ம கிட்ட விஷுவலா காட்டுறாங்க, நம்ம ஹீரோக்கும் இந்த கதைக்கும் எந்த சம்பந்தம் இல்லைன்னா நம்ம ஹீரோக்கு எப்படி அந்த எரும மாட்டை அடக்கக்கூடிய கலையை பத்தி தெரியும். சும்மா யாரு நினைச்சாலும் மதம் பிடிச்சிருக்கிற எரும மாட்டெல்லாம் போய் அடைக்கிற முடியாது, ப்ரொஃபஷனல்ஸ்னால மட்டும்தான் அதை போய் அடக்க முடியும். ஸோ நம்ம ஹீரோ முன் ஜென்மத்தில் ப்ரொஃபஷனலா இருந்ததுனால தான் இப்போ போய் கரெக்டாக அந்த எரும மாட்டை அடக்கிறாரு. உடனே கோயில் நிர்வாகத்துக்கிட்ட கூட்டிட்டு போயிட்டு இவர்னால தான் இங்க நடக்க இருந்த அசம்பாவிதத்தை தடுக்க முடிஞ்சது, இவருக்கு உங்க சைட்ல இருந்து ஒரு ஆசீர்வாதம் பண்ணிருங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, அந்த கோயில்ல இருக்கக்கூடிய சாமியார் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது நடக்கணும் அப்படின்ற மாதிரி ஆசீர்வாதம் பண்றாரு. அப்ப நம்ம ஹீரோ ஹீரோயின் ஒன்னு சேர்றாங்க. அங்கதான் கைஸ் இன்னொரு ட்விஸ்டையும் வைக்கிறாங்க. ஆக்சுவலா ஆசீர்வாதம் பண்ணார்லயே அந்த சாமியாரு, அவர் வேற யாரும் கிடையாது, இவங்களுடைய முதல் ஜென்மத்துல ஹீரோயினுடைய அண்ணனா இருந்தவர் தான். அவர் விட்ட சாபம் இன்றளவும் இவங்களை சேர விடாம பண்ணிட்டு இருந்துச்சு. இந்த ஜென்மத்துல அவரே ஆசீர்வாதம் பண்ணதுனால இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துடுறாங்க. இத்தோட இந்த படம் முடியுது. இந்த படத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்தை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. இதே மாதிரி வேற எதனா படத்தை பத்தி பேசணும் அப்படின்னு நினைச்சாலும் படத்தோட பேரை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல வீடியோல வந்து சந்திக்கிறேன். லவ் யூ கைஸ், டேக் கேர் அண்ட் சியர்ஸ்.